வாய்ஸ்னா நீங்க தான். இனிமையான பாட்டு. வாய்ஸ் எங்க இருக்குமா? எப்படிமா? வாய்ஸ் இங்க இருக்கு, ஆள் அங்க இருக்காங்க, பேச அங்க இருக்கு. நீங்க இது பெரிய எடுத்து பெண் படம் பாத்திருக்கீங்களா? என்னமோ தெரியாது. அதுல ஒரு பாட்டு வரும், ரகசியம் பரம ரகசியம்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு முதல்ல அத கூப்பிட்டார், ரெக்கார்டிங் போயிருந்தேன், ரிஹர்சல் பண்ணிருக்கிறேன். அதுல விஸ்வநாதன் சார் சொன்னாரு, நீங்க ரொம்ப ரகசியமா பாடணும் இந்த பாட்டுன்னு. சரி, ரெக்கார்டிங் போனோம் சார், ரங்கசுவாமி சாரதா ஸ்டுடியோல ரங்கசுவாமி ரெக்கார்டிங். சரி, மைக் கிட்ட போனேன். அது ஒரு 2 பேர் டைலாக் சொல்றதுக்கு வந்தாங்க, கோரஸ். பாட ஸ்டார்ட் பண்ணேன். சொல்லி கொடுத்தாரு ஹார்மோனியில் இப்படிதான் பாடணும். சரி, ரகசியம் ரகசியம் அப்படி சொன்ன, யாருக்குமே கேட்கல. ரொம்ப ரகசியமா போயிடுச்சு அது. ஊரறிந்த ரகசியமாங்க. எம்எஸ் அவர்கள் வந்துட்டாங்க உள்ள. சுஷீலா அப்படி இல்லை, ரொம்ப யாருக்குமே கேட்கல பாடினது. சார், நீங்க தானே ரொம்ப ரகசியமா பாட சொன்னீங்க. இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் வால்யூம் கொடுத்து பாடு. ரகசியம். அந்த பாட்டை எத்தனை பேர் சுஹாசினி நான் பாடிருக்கேன்னு நினைச்சிருக்காங்க. அப்படியா? அந்த அளவுக்கு அவங்க பாடுறது. இந்த பாட்டு எப்படின்னா, அவ்வளவு ஸ்லோவா, அவ்வளவு ரகசியமா அது அந்த பிக்சரைசேஷன் பண்ணாங்க பாருங்க. ஆமா, அதுதான் கிரேட். சும்மா கேட்டா கூட என்ன ஒரே ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி போயிட்டே இருக்கும். ரகசியம் 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 பரம ரகசியம், இது நமக்குள் இருப்பது அவசியம். ரகசியம். அதுல கூட டெம்போ இருக்கு பாருங்க. ஆமா, ரகசியம். அது ரொம்ப அந்த சங்கீதம் ரொம்ப ஞானஸ்தர்களுக்கு தான் தெரியும். சும்மா பாட்டு கேட்டு ரசிப்பாங்க, நல்லா இருக்கணும். தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ. அந்த படத்துல ஒரு பாட்டும் நான் பாடல, எல்லாமே பீலியில அவர்கள் பாடினாங்க. அது அந்த படத்துல என்னமோ எனக்கு ஒரு சான்ஸ் இல்லை, என்ன தெரியும், எனக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபோன் வந்தது, வேலுமணி சார் ஆஃபீஸ்ல இருந்து, அம்மா ரெக்கார்டிங் இருக்கு. சரி, நான் போனேன். அப்புறம் இந்த தங்கத்திலே ஒரு குறை இருக்கு, அந்த ஒரு பாட்டு தான். அது எங்கேயோ பாலம் பழம் பாலம் பழம். அந்த படத்துல நான் ஒரே ஒரு பாட்டு பாடினேன் உங்களுக்கு. கல்யாண பரிசுல சொல்லவே முடியாது. எந்த தீபாவளி வந்தாலும் நம்ம பாட்டு, தீபாவளி வந்தாலும் அது ஒரு ட்ரெடிஷனல் ஆயிடுச்சு. ஆமா, அந்த தீபாவளி வந்தா அந்த பாட்டு. ஆடியம்மா வாடி ஞாபகம் இருக்க? ஆடியம்மா வாடி வண்டா ஸ்ரீரங்கப்பட்டினம் பாத்திருக்கியா? பாப்பா திப்பு சுல்தான் ஏதோ ஒரு இதெல்லாம் வருது. மைசூர் பக்கத்துல வண்டாட்டம் வாடி, டிப்ஸ்ல இருக்கு சுஹாசினி அவர்களுக்கு. பேசுவது கிளியா? பேசுவது கிளியான்னு அம்மா இவரு வால்ஸ்ல ஒரு ஏம்ராஜா காவேரி ஓரம். ஆமா, ஞாபகம் இருக்கா? காவேரி ஓரம் கதை சொன்ன, தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு புரிஞ்சு இருக்காது. ஆடிப்பேருக்கு கதை சொல்லி நான் பாடவா, உள்ளம் அலை மோதும் நிலை கோரவா. வால்ஸ் டைப் இருக்கும், ஒரு பால்ரூம் டான்ஸ் மாதிரி இருக்கும், வால்ஸ் டைப்ல கூட இருக்கும் அந்த பாட்டு. அந்த மாதிரி பாட்டெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? எங்க இருக்காது? இப்போ நிறைய பாட்டு எண்ணத்துல எத்தனை பாட்டு போடுறாங்க. மறக்கக்கூடிய பாட்டமா பணத்தோட்டான ஜவ்வாதுமே இல்ல. ஒரு நாள்
கண் உறக்கம் பிடிக்கவில்லை, ஒரு நாள் இரவில் கண் உறக்கம் பிடிக்கவில்லை, வருவான் கண்ணன் என நினைத்தேன் மறக்கவில்லை. இந்த மாதிரி பாட்டெல்லாம் போடணும். அப்புறம் எல்லாருக்கும் இன்னும் எப்போ நான் சொல்றேன்னு அவங்க தப்பா நினைச்சுக்க கூடாது. என்ன எப்போ பார்த்தாலும் சிட்டுக்குருவி ஆலைமணி இதுதான் பாட சொல்லுவாங்க. கச்சேரிக்கு போனேன் உடனே பாடிடுவேன், அவ்வளவுதான். அப்புறம் இன்னொரு பாட்டுமா, மீனே மீனே மீனம்மா, மீனே மீனே மீனே, அது வந்து அவர் இந்தியன் மெலோடி ஆமா சாங்ஸ் மாதிரி பண்ணி விஸ்வநாதன் அவர்கள் அவர் ரொம்ப நல்லா வச்சுட்டு அவர் எல்லா விதமான பாடல்கள் பாடிட்டாங்கம்மா. இந்த மாதிரி நல்ல ஆர்டிஸ்ட் இருக்கிறப்போ சரோஜா தேவன்னா பி சுஷீலா தான் இருக்கணும். ஒரு தெரியுமா, ஒரு படத்துல ஆக்ட் பண்ணாங்க இவங்க, அவனுக்கு என் மருமகள் பாடினா உடனே எனக்கு போன், பெரிய ஃபைட்டிங் என்னோட, ஆதவன் சுஷீலா ஏன் நீ பாடல, அல்ல என்னம்மா என் மருமகள் தானே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குங்க, எல்லாம் ஃபேமிலி. அவனும் சரி பெரிய மனசு வச்சு ஆக்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் கேட்டேன் அவங்கள, எதுக்காக சுஷிலாவை போடாம வேற யாரையோ போட்டிருக்கீங்க, எனக்கு சுஷிலா தான் பாடுறது, நீங்க ஏன் வேற இப்படி பண்ணிருக்கீங்க. இல்லம்மா அவங்க ஏதோ கான்டாக்ட் பண்ணோம், ஏதோ இதாச்சு, அதுக்கு தெரியுமே ஒரு காரணம் ஏதோ சொல்லிடுவாங்க. இப்படி பண்ணிட்டு அப்புறம் இவங்க மருமகள் பாடிருக்கான்னு எனக்கு தெரியாது, யார்கிட்டயோ பாட வச்சிருக்காங்க, எப்படி இருக்கும் என்னமோ. குடிக்கார பாட்டு, ஆமா, ஜவ்வாது மேடை, ஜவ்வாது மேடையிட்டு அது ஒண்ணு, சக்கரையில் பந்தலிட்டு ஸ்ருதி ஒண்ணு இல்ல, ஒண்ணுமே இல்ல. இப்ப பாட சொன்னா எப்படி, சந்தோஷத்துக்காக. இப்ப எங்க பார்த்தாலும் பழைய பாடல்கள் தான் நம்பர் ஒன்னுல நிக்குது. டிவிலும் பழைய பாட்டு தான் அவங்க எல்லாம் அந்த பிராக்டிஸ் பண்றாங்க, டான்ஸ் எல்லாம் பழைய பாட்டு தான். அந்த மியூசிக் பாட்டுக்கு முன்னால யாரு இருக்காங்க சொல்லுங்க, பாட்டுக்கு முன்னால யாரு இருக்காங்க? கரெக்ட். ஒரே ஒரு கேள்வி ஒரே கேள்வி நான் கேக்குறேன், நீங்க கேட்டீங்க. பாட்டுக்கு முன்னால யாரு இருக்கிறாங்க? நீங்க 2 பேரும் தான் இருக்கிறீங்க. அவங்களுக்கு இப்ப எத்தனை பாட்டு, காலை தென்றல் அந்த மாதிரி பாட்டு இல்ல, ரொம்ப பிடித்தமான பாட்டு எல்லாம். எனக்கு ஒரு கடவுள் ஒரு பெரிய அனுகிரகம் கொடுத்திருக்காரு எல்லா ஹீரோயின்ஸுக்கு. ஆனா ஜாஸ்தி இவ்வளவு இருக்கு சரோஜா தேவிக்கு பாட்டு தான் நிறைய இருக்கு. நீங்க எனக்கு அவ்வளவு பேர் வந்தது உங்களாலதான். அந்த சமயத்துல மீட் பண்ணிருக்கீங்களா 2 பேரும் அடிக்கடி? ஐயோ நாங்க எப்படி தெரியுமா, ரொம்ப நான் ஷூட்டிங் நடக்கும் ஏவிஎம்ல, நான் ஷூட்டிங்ல இருப்பேன், யாரு ரெக்கார்டிங் நடக்கும்னு கேட்பேன். பி சுஷீலாமா வந்திருக்காங்க, ஷூட்டிங் நடக்குதுன்னு. உடனே நான் அங்க ஓடிடு, இவங்க கேட்பாங்க யார் ஷூட்டிங் நடக்குதுன்னு, இந்த மாதிரி சரோஜா ஷூட்டிங் நடக்குதுன்னு. உடனே பிரேக்னு சொல்லுவார் டைரக்டர், உடனே என்கிட்ட வந்துருவாங்க என்னுடைய செட்டுக்கு. எம்ஜிஆர் அவர்கள் அங்கே நான் இவங்களை 2 பேரும் மீட் பண்ணி பேசுறது, ஒரே ஸ்டுடியோலயே ஷூட்டிங், ஒரே ஸ்டுடியோல ரெக்கார்டிங், ஸ்டுடியோல இருக்கனால அது ஒரு பொற்காலம் சொல்லணும் இல்லையா? கோல்டன் ஏரா தான், கோல்டன் இயர் ரொம்ப. இல்லம்மா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஸ்டுடியோல ஷூட்டிங் நடக்குது. அதான் என்ன கூப்பிட்ட உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சரோஜாமா உங்களதான் கூப்பிட்டாங்க, நீங்க வரணும்னு. ஐயோ சொல்லணுமா, வந்துடுறேன். ஆமா. சோ இந்த நிகழ்ச்சியில உங்களை பத்தின அந்த உருவ அமைப்பு, ஒரு வடிவமைப்பு நாங்க வந்து எங்களால இயன்ற அளவுக்கு செஞ்சோம். அது வந்து உங்களுக்கு வந்து திருப்தியா இருக்கும் கேக்குறேன். ரொம்ப சரோஜா தேவி அப்படியே இருக்காங்களே, அப்படியேதான் இருக்காங்க. ஆனா வயசு இருக்கு, எனக்கு வயசாச்சு, அது பத்தி நான் சொல்லல. அப்படியே மெயின்டைன் பண்றேன். நீங்களும் அதே மாதிரிதான் இருக்கீங்க. நான் மெயின்டைன் பண்றேன் அவங்கள பார்த்து. பாருங்க எப்பவும் அவங்கதான், அவங்க அபிநய சரஸ்வதி தான், பைங்கிளி தான், கொஞ்சம் கொஞ்சம் பேசும் ஒரு குழந்தை போல ஒரு குமரி தான் எங்களுக்கு. அவங்கள வந்து நேர மறுபடியும் பார்த்து அந்த ஞாபகங்கள் எல்லாம் மறுபடியும் எங்களுக்கு சொன்னது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால உங்களுக்கு திருப்தியா இருந்தது அப்படின்னு நினைக்கிறோம். சோ கண்டிப்பாமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் அது ஸ்டுடியோல ஷூட்டிங், அதுதான் ரொம்ப ரொம்ப மறக்க முடியாத ஒரு நாள் இது. எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு நமக்கு,
அதுல இது ஒண்ணு சேர்ந்துக்குது, அந்த லிஸ்ட்ல இதையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு ஸ்டுடியோக்குள்ள வந்தது இன்னமோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் நீங்க வந்து நல்லா என்னென்ன கேட்கணுமோ எல்லாம் கேட்டீங்க. அப்புறம் நாங்க ஜெயா டிவிக்கு எவ்வளவு தேங்க்ஸ் சொன்னாலும் போறாது. பிகாஸ் ஆஃப் ஜெயா டிவி எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது நம்ம விஷயங்கள் எல்லாம் சொல்லிக்கிறதுக்கு. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் நாங்க. நன்றி. சோ இன்னைக்கு ஒரு நிறைவான ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். நம்ம சரோஜாதேவி அவர்களுடைய நினைவுகள், ஞாபகங்கள், அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த முக்கியமான விஷயங்கள், அவங்க கிட்ட இருந்து நாம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் ரொம்ப அழகா சொன்னாங்க. இன்னைக்கு இவங்களுடைய இந்த நிகழ்ச்சியுடன் நம்முடைய நிகழ்ச்சி முடிவடைகிறது. குட் பை.